ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 238. இந்த பகுதியில் 245வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 26வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 26. சுப்ரசாத பிரசன்னாத்மா விஸ்வத்ருக் விஸ்வபுக் விபுஹு சத்கர்த்தா சத்ருத சாது ஜென்குர் நாராயணோ நரக. நாமம் 245. ஓம் ஜஹ்னவே நமக. த கன்சீலர். அவனுடைய மகத்துவத்தை பக்தர்கள் அல்லாதவர்களிடமிருந்து மறைப்பவர் என்று இதற்கு பொருள். இதை பாண்டவர்களின் வாழ்க்கையிலிருந்தே நாம் பார்க்கலாம். பாண்டவர்கள் தங்கள் 12 ஆண்டு வனவாசத்தையும் ஓராண்டு அஞ்ஞாத வாசத்தையும் முடிவு செய்தார்கள். ஆனால் இந்த 13 ஆண்டுகள் முடிந்த பின்னும் பாண்டவர்களின் ராஜ்யத்தை துரியோதனன் நான் வாக்களித்தபடி கொடுக்க மறுத்துவிட்டான். அதனால் மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்பதை யோசித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் எங்கே யோசித்தார்கள்? உபப்ளாவிய என்ற வனத்தில் பாண்டவர்களும் கண்ணனும் சேர்ந்து யோசித்தார்கள். அப்போது கௌரவர்கள் சார்பில் தூதுவனாக சஞ்சயன் வந்து பாண்டவர்களை சந்தித்தான். அவன் யுதிஷ்டிரனிடம், தர்மபுத்திரரே, நீங்கள் மிகவும் சாந்தமான சுபாவம் கொண்டவர். போர் புரிவதோ ஆட்சி புரிவதோ உம்மை போன்ற மனிதருக்கு சரிவராத செயல்களாகும். அது மட்டுமல்ல, போர் புரிந்து பங்காளிகளான கௌரவர்களை கொன்று பெறக்கூடிய ராஜ்யத்தில் நீங்கள் எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? அதனால் போர் புரியும் எண்ணத்தை கைவிட்டு விடுங்கள் என்று சொன்னான். அதற்கு யுதிஷ்டிரர் என்ன சொன்னார்? சஞ்சயா, எங்களுக்கு போர் புரியும் எண்ணம் இல்லை. நாங்கள் எங்களுக்கு நியாயப்படி சேர வேண்டிய ராஜ்யத்தின் பங்கைத்தான் கேட்கிறோம். ஆனால் அதை தர மறுத்ததன் மூலம் துரியோதனன் எங்களை போருக்கு தூண்டிவிட்டான். இனி நாங்கள் போர் புரிந்தாவது ராஜ்யத்தை பெறாமல் விடமாட்டோம் என்றார். எப்போதுமே போர் என்றால் தயாராக இருப்பான் பீமன். ஆனால் அன்று என்ன சொன்னான் தெரியுமா? எங்கள் ஐவருக்கும் 5 கிராமங்களை தந்தால் கூட பரவாயில்லை என்றான். அர்ஜுனன் மூத்தவரான யுதிஷ்டிரர் சொன்னதுதான் சரி, போர்தான் இதற்கு ஒரே தீர்வு என்று சொன்னான். நகுல சகதேவர்களும் அந்த கருத்தை ஏற்றார்கள். எனவே பாரத போர் நடப்பது என்று உறுதியாகிவிட்டது. அடுத்த நாள் காலையில் சஞ்சயன் பாண்டவர்களிடமிருந்து விடை பெற்றுக்கொண்டு புறப்பட தயாரானான். அப்போது யுதிஷ்டிரர், பீமன், நகுலன், சகதேவன் ஆகியோரிடம் விடை பெற்றுக் கொண்ட சஞ்சயன் அர்ஜுனனை தேடினான். அர்ஜுனனும் கண்ணனும் தனிமையில் ஒரு அறையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் நான் சொல்லிவிடுகிறேன் என்று சொன்னார் யுதிஷ்டிரர். ஆனால் சஞ்சயன், அது முறையல்ல, நானே அர்ஜுனனை நேரில் சந்தித்து விடை பெற்றுக் கொண்டு செல்ல விரும்புகிறேன் என்று சொன்னான். அதனால் அர்ஜுனனை அழைத்து வருவதற்காக அவனது அறைக்கு சென்ற சகதேவன் கதவை திறக்க முற்பட்டான். கதவு உட்புறம் தாளிடப்பட்டிருந்தது. கதவை தட்டினான் சகதேவன். யாரது என்று உள்ளிருந்து கண்ணன் கேட்க, நான் தான் சகதேவன் என்றான். அதற்கு, நாங்கள் முக்கியமான ஆலோசனையில் இருக்கிறோம், அப்புறம் வா என்று சொல்லிவிட்டான் கண்ணன். பிறகு சற்று நேரம் கழித்து அபிமன்யு கதவை தட்டினான். அவனையும் கண்ணன் அனுமதிக்கவில்லை. சஞ்சயனே நேரடியாக அறையின் வாயிலுக்கு சென்று கதவை தட்டினான். அப்போது கண்ணன், உள்ளே வா சஞ்சயா என்று சொன்னான். உள்ளே போன சஞ்சயன் அங்கு இருந்த காட்சியை கண்டு அதிசயித்தான். அப்படி என்ன பார்த்தான் சஞ்சயன் உள்ளே? அங்கே கண்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் உள்ள நட்பின் ஆழத்தை வெளிப்படுத்தும் அந்த காட்சியை கண்டுவிட்டு அவர்களை கைகூப்பி வணங்கிய சஞ்சயன் நேராக கௌரவர்களின் தந்தையிடம் வந்தான். வந்து என்ன சொன்னான் சஞ்சயன்? அரசே, நீங்கள் தோல்வி அடைய போவது உறுதி. நிச்சயமாக பாண்டவர்கள் தான் வெல்லப் போகிறார்கள். நான் கண்ட காட்சி இதை உறுதிப்படுத்திவிட்டது என்று சொன்னான். அப்படி என்ன காட்சியை கண்டாய் என்று அரசன் கேட்க, அர்ஜுனனிடம் விடை பெற்றுக் கொண்டு கிளம்புவதற்காக அவனது அறைக்கு சென்றேன். அங்கே ஓர் அற்புத காட்சியை கண்டேன். அங்கே சத்யபாமாவின் மடியில் தலை வைத்து கண்ணன் சயனித்திருந்தான். கண்ணனின் திருவடிகள் அர்ஜுனனின் மடி மேல் இருந்தன. அர்ஜுனன்
தனது கால்களை திரௌபதியின் மடி மீது வைத்திருந்தான். இதிலிருந்து அர்ஜுனனுக்கும் கண்ணனுக்கும் உள்ள நட்பின் ஆழத்தை தெளிவாக அறிய முடிகிறதல்லவா? தன் மனைவி சத்யபாமாவோடு ஏகாந்தமா இருக்கும் சூழ்நிலையில் கூட நண்பனான அர்ஜுனனை கண்ணன் உடன் வைத்திருக்கிறானே. கண்ணனுக்கு இவ்வளவு நெருங்கியவனாக இருக்கும் அர்ஜுனனை நிச்சயமாக துரியோதனால் வெல்ல முடியாது. நீங்கள் மண்ணை கவ்வப் போவது உறுதி என்று சொன்னான் சஞ்சயன். ஓ, அப்படியா? சரி, இதை நீயே என் மகனிடம் எடுத்துச் சொல்லி போர் வேண்டாம் என அறிவுறுத்தலாமே என்று சஞ்சயனிடம் சொன்னான் அரசன். அதற்கு சஞ்சயன், இல்லை அரசே, நான் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் கண்ணனின் பெருமையை துரியோதனனால் உணர முடியாது. ஏனெனில் துரியோதனன் போன்ற பக்தி இல்லாதவர்களிடம் கண்ணன் தன் பெருமையை வெளிக்காட்டுவதில்லை. அர்ஜுனன் போன்ற பக்தர்கள் மட்டுமே அவனது பெருமையை அறிவார்கள் என்று சொல்லிவிட்டான் சஞ்சயன். எம்பெருமான் தன் பெருமைகளை துரியோதனன் போன்ற பக்தி இல்லாதவர்களிடமும் தீயவர்களிடமும் வெளிக்காட்டாமல் மறைத்துக் கொள்வதால் ஜப்னோ என்று அழைக்கப்படுகிறார். இந்த 245வது திருநாமத்தை நாம் தினமும் சொல்லி வந்தால் எம்பெருமான் தனது மேன்மையை முழுமையாக நமக்கு அருள்வார். அடுத்து 246வது திருநாமம் ஓம் நாராயணாய நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.